புது ஆர்டருக்காக நம்ம கண்மணி என்ன பண்ணுறாங்க, நைட்டும் பகலும் அவ்வளோ சூப்பராக வந்து உழைக்கிறாங்க. கூட சேர்ந்து வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து தேன்மொழியும் வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா, சித்தி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து அவங்க வந்து வேலைக்கு எடுத்து அவங்க கூட சேர்ந்து தினமும் இந்த மாதிரி வந்து நம்ம டிஷ் பண்ணி கொடுக்கணும், இடியாப்பமும் வந்து வடகரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அவ்வளோ அழகாக பண்ணி முடிக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம தினமும் ஆர்டர் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிற கண்மணி என்ன பண்ணுறாங்க, அதுக்கான வேலை எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி பேக் பண்ணி சூப்பராக வச்சிடுறாங்க. அதே மாதிரி வண்டி வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க கண்மணி. ஆனால் வண்டி வரவே வரல. அதனால் கண்மணி என்ன பண்ணுன்னு திரும்ப தவிச்சு போகிறாங்க. உடனே இங்கே ராஜசேகர் என்ன பண்ணுறாரு, வண்டி வரல, வண்டியை எப்படியோ நம்ம வந்து வேறு மாதிரி வந்து திருப்பிட்டோம். இதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு அவள் டெலிவரி பண்ணாமல் அசிங்கப்படணும். அங்கே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவள் கரெக்ட் டைமுக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் ஆர்டர் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதே ஆர்டர் நம்ம கைக்கு கிடச்சிடும். முதல்ல போயிட்டு அந்த ஆர்டரை நம்ம கைக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வந்து பாட்டிக்கிட்ட போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்மணி இன்றைக்கி ஆர்டரை ஒழுங்காக பிடிச்சி கொடுக்க மாட்டா அப்படின்னோடனே, என்ன சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையாடா அப்படின்னோடனே, உண்மைதாம்மா, அந்த ஆர்டர் நம்மளுக்கே கிடச்சிடும் எப்படியும், அதுக்காக நம்ம போக வேண்டியது இருக்கும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே, கண்டிப்பாக கிடச்சிடுமா, கண்டிப்பாக கிடச்சிடும், அன்புவே நேராக வர சொல்லிட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளும் நேராக போடா உடனே அந்த ஆர்டரை வாங்கிடலாம். அதே மாதிரி நம்ம தான் அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தோன்னு தெரிஞ்சால் அன்பு நம்ம மேலே ரொம்ப சந்தோஷமாயிடுவான் அப்படின்னோடனே, ரொம்ப நல்லதுடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த கம்பெனிக்கு போகிறாங்க. அன்பு அங்கே வராரு. கரெக்டாக வந்து ஆர்டர் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்து என்ன சார், நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்தீங்க போல் இருக்கு, ஆனால் வரல பார்த்தீங்களா, நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, எங்களை மாதிரி பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி கூட இந்த மாதிரி சாதாரண ஒரு ரோட்டு கடை ஆளுங்களாம் போட்டி போட முடியாது சார். இத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸில் நாங்கள் கொடி கட்டி பறந்துட்டுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பார்த்தீங்கல்ல, அந்த பொண்ணு நம்பி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க, சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன சார் தெரியும் பிஸ்னஸை பற்றி, இப்போது அது நீங்கள் மறுபடியும் கன்சிடர் பண்ணுங்கள் சார், அந்த ஆர்டரை அன்புக்கே கொடுங்க, அவனே சூப்பராக செய்வாங்க, எங்களோட இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவ்வளோ பெரிய கம்பெனி எங்களோடது, அதனால் நாங்கள் சூப்பராக பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பார்த்தீங்கல்ல, நீங்கள் சொன்ன டைமே முடிய போகுது, இந்த கண்மணி இன்னும் வரல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்மணி வந்து யார் சொன்னா டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள் சார், நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே பரிமாறிட்டோம், வேணால் நீங்கள் உங்கள் ஸ்டாப் கிட்ட கேளுங்க. அப்படிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம் சார், அப்போ வரலன்னு சொன்னீங்க சார். இல்லை சார், நான் பார்க்காம சொல்லிட்டேன் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம் சார், எல்லாமே முடிஞ்சிச்சு சார், வேணால் நீங்கள் பார்த்துங்க. ஆமாம் சார், ஸ்டாஃப்லாம் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னோடனே, ஓ பரவாயில்லம்மா, சூப்பராக ஃபஸ்ட்டு ஆர்டர் நல்லா பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் தொடர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அன்பு எல்லாருமே அவங்க கேங் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ராஜசேகர் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கு. என்ன சார், கண்மணி வரமாட்டாங்க, கரெக்டாக வந்து பண்ண மாட்டாங்க அந்த பொண்ணு அப்படின்லாம் சொன்னீங்க, எந்த தைரியத்தில் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து சார் அவங்க எந்த தைரியத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் சார், ஏன்னா நீங்கள் அமிச்ச வண்டி வந்து வரல சார், அதனால நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் வந்து நினச்சிருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க, நாங்கள் அமிச்ச வண்டி வரலையா? ஆமாம் சார், அது ஏதோ பிரச்சனைன்ட்டு வண்டி நின்றுச்சான் சார், ஆனால் நான் பார்த்தேன், இதுக்கப்புறம் சாப்பிட்றவங்கள பசியோடு வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல்ல சார், அதனால தான் வேறு வண்டி பிடிச்சி நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம் பண்ணீங்க கண்மணி, எங்கள் வண்டி வரலனாலும் நீங்கள் சமவிஷயமாக யோசனை பண்ணீங்க பாருங்கள், ரொம்ப பெரிய விஷயம், இதனால தான் இந்த ஆர்டரை உங்களுக்கு நான் கொடுத்தேன். ப்ரில்லியண்ட்டாகவும் இருக்கீங்க, அதே டைமில் ஆர்டரையும் கரெக்டாக முடிச்சு கொடுக்குறீங்க, சூப்பர் கண்மணி. நான் உண்மையிலேயே சொல்கிறேனே, உங்களை மாதிரி வந்து எங்களுக்கு வந்து டைப் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், தொடர்ந்து பண்ணுங்கள். சரிங்க சார், அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து ராஜசேகர் அப்படி டென்ஷன் ஆகிக்கிற, என்னடா இதெல்லாம் வந்து நீ விசாரிக்க மாட்டியா, எங்களை இப்படி கூப்பிட்டு வந்திருக்க, அசிங்கப்பத்துக்காக இல்லை பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அம்மா. அது வந்துமா போடா மடையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாரு அன்பு. அது வந்து அன்பு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம், அப்படியே முறைச்சிட்டாங்க, வந்து கிளம்புறாரு அன்பு. இப்படி ஆயிடுச்சே, எப்படியாவது அம்மா முன்னாடி நான் புதுசாலே நிரூபிக்கலாம், அன்புக்கு மறுபடியும் அந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை பற்றி பெருமையாக பேசுவாங்கன்னு நினச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உன்னை கண்மணி பக்கத்தில் வராங்க. என்னம்மாம்மா, நீங்கள் பண்ண வேலையெல்லாம் ரொம்ப பெரிய வேலை போட்டிருக்கு, சூப்பராக என்னோடய ஆர்டருக்கு எடுக்கலாம்னு நினச்சிங்க, நீங்கள் போட்ட பிளான் சொதப்பிச்சு போட்டிருக்கு அப்படின்னு ஒன்று ராஜசேகர் டென்ஷனாக வந்து போகிறாரு.